ஹாய் ஹால் எல்லாருக்குமே வணக்கங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போறோங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெயிட் கெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கீங்க. பட் நான் சொல்றேன், இதை ஒண்ணு மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபை ஆகும். நீங்களும் வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். நான் இப்ப சொல்லக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து எளிதா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அது நம்ம வீட்லயே நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா உளுந்து. இந்த உளுந்துல எக்கச்சக்கமான ஏராளமான சத்துக்கள் கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாம எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். நீரிழிவு நோயாளிகள் வந்து பாத்தீங்கன்னா உளுந்த வந்து உணவோட சேர்த்து சாப்பிடும் போது அவங்களுக்கு நிறைய சத்துக்கள் வந்து கிடைக்கும். இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். உடல் எடை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான உணவுனே சொல்லுவேன். சோ உளுந்து வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டை ஈஸியா வந்து ஏத்தி கொடுக்கும். ஆனா இது நீங்க எப்படி சாப்பிடணும், எந்த அளவு சாப்பிடணும், எந்த டைம்ல சாப்பிடணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உளுந்தை நீங்க அப்படியே சாப்பிடறதை விட நான் சொல்ற மாதிரி இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். உளுந்த பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகை இருக்குங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்துன்னு சொல்லுவாங்க. அதாவது வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்துல எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்கு. வெள்ளை உளுந்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது நம்ம வந்து சமைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். இட்லி, தோசை இதெல்லாம் அரைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம் மாவு அரைக்க. பட் வந்து இந்த தோல் நீக்காத உளுந்துல எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்கு. தோல் நீக்காத உளுந்து பாக்கிறதுக்கு வந்து கருப்பா இருந்தாலும் அதுல எக்கச்சக்க நன்மைகள் இருக்குங்க. இந்த உளுந்தை வந்து நீங்க எப்படி சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெள்ளை உளுந்து தான் பிடிக்கும்னா அதையே நீங்க பயன்படுத்திக்கலாம். சோ வந்து உளுந்து நீங்க எடுக்கிறீங்கன்னா ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவு உளுந்து ஒரு 100 கிராம், இல்ல நீங்க நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா ஒரு 1/4 கிலோ இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு பேன்ல போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உளுந்து வந்து ரொம்ப கருக கூடாது. லோ ஃபிளேம்லயே வச்சு ஒரு 5 to 10 நிமிஷம் கைவிடாம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த உளுந்து வந்து ஃப்ரை ஆகுதுன்னா ஒரு சூப்பரான ஸ்மெல் வரும். அது வரைக்குமே பாத்தீங்கன்னா உளுந்த நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஃபேன் காத்துல நல்லா ஆற விட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் போல உளுந்து நல்லா சூடு குறைஞ்சதுக்கு அப்புறமா மிக்சில சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த பவுடரை நீங்க ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்க ஃப்ரிட்ஜ்லயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த உளுந்து பவுடரை பாத்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டம்ளர் தண்ணி, அதாவது 1 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்து கைவிடாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பபிள்ஸும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை நீங்க அடுப்புல வச்சு ஒரு 5 நிமிஷம் சிறுவாவே வச்சு காச ஆரம்பிக்கணும். இது நல்லா காசும் போது பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும், நல்லா இருக்கும். எனக்கு காய்ச்சும் போதே இது குடிக்கணும்னு தோணும், அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வறுத்து அரைக்கணும் இல்லையா, அதுல வந்து மாவு ஸ்மெல்லே வராது. நல்லா பருப்பு வாசனை மாதிரி நல்லா ஸ்மெல் அடிக்கும், நல்லா இருக்கும். இதை வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு இது கூட நம்ம ஏலக்காய் பொடி போட்டிருக்கிறதுனால இன்னும் சூப்பராகவே இருக்கும். நல்லா மாவு வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்ப நம்ம கலக்கி வச்சிருப்போம்லங்க அந்த உளுந்து மிக்சர், இது வந்து கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு திக்கான பால் வந்து சேர்த்துக்கோங்க. பச்சை பால் சேர்க்காதீங்க, காய்ச்சி ஆற வச்ச பாலா கூட நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நாட்டு சக்கரை இல்லைன்னா பனை வெல்லம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகர் மட்டும் பயன்படுத்தாதீங்க. இதை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இது ஒரு கிளாஸ்ல சேர்த்து காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலா இதை நீங்க எடுத்துக்கலாம். இதை நீங்க காலையில குடிச்சிட்டு போனீங்கனாலே உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது. வயிறு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆயிடும். வேலைக்கு போறவங்களுக்குமே பாத்தீங்கன்னா வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து கஞ்சி மாதிரி குடிச்சிட்டு போகலாம். இதுக்கப்புறம் நீங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எடுத்துக்கலாம். இது 1 டம்ளர் குடிச்சாலே பசிக்கவே பசிக்காது, வயிறு ஃபுல் ஆயிடும். ஸோ ஈவினிங்கா பாத்தீங்கன்னா காஃபி டீயை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஈவினிங் டைம்ல ஒரு 5 மணிக்கா இந்த கஞ்சி காசி குடிங்க. நிறைய பேர் கேக்குறீங்க, இந்த கஞ்சி காசி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங்கா எடுத்துக்கலாமான்னு கேக்குறீங்க. அப்படி கிடையாது. பவுடர் வந்து நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். காலையில ஒரு வாட்டி நீங்க காய்ச்சி குடிச்சதுக்கு அப்புறமா இது எடுத்து வச்சு குடிக்காதீங்க. ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா வந்து புளிக்க ஆரம்பிச்சிரும். அதனாலதான் சொல்றேன். ஈவினிங் டைம்னா நீங்க ஃப்ரெஷ்ஷாவே காசி குடிக்கலாம். ரொம்ப வேலையெல்லாம் இருக்காது. லைட்டா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு பால் கலந்து நீங்க குடிக்க போறீங்க. காஃபி டீ போடுற மாதிரியே தான் அந்த டைம் தான் ஆகும். சோ 5 மினிட்ஸ்ல நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த உளுந்தங்கஞ்சி பாத்தீங்கன்னா முட்டி கை கால் வலி, பெரியவங்களுக்கு எல்லாம் வந்து முட்டி கை கால் வலி, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க எல்லாம் வந்து இந்த கஞ்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சோ குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்குமே இந்த கஞ்சி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு எல்லாம் வெயிட் ஏறலன்னு சொல்றீங்கன்னா ஒரு 3 வயசுல இருந்தே இந்த கஞ்சி நீங்க கொடுக்கலாம். பட் என்னன்னா கொஞ்சமா கொடுங்க, ரொம்ப கொடுக்காதீங்க.
கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் டீஸ்பூன்ல வச்சு ஊட்டி பாருங்க. குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க. வெயிட் ஏறாத குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. எங்க அம்மாவே சொல்லியிருந்தாங்க, நானே என் பையனுக்கு அதான் கொடுத்துட்டு இருக்கேன். இப்பதான் வந்து குடிக்க மாட்டான். பட் ஆனா முன்னாடியில குழந்தையா இருக்கும் போது நான் ஊட்டிட்டு தான் இருந்தேன் 3 வயசுல இருந்தே. இதை வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வெயிட் கெயின் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஈஸியான ஒரு மெத்தட் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இதை நீங்க அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதை நீங்க அப்படியே நீங்க வந்து பயன்படுத்தலாம். ரொம்பவே நல்லது. ஸோ நான் பாத்தீங்கன்னா இப்போ நிறைய வீடியோஸ் போடும்போது கேக்குறீங்க, இதை நீங்களே அரைச்சு கொடுங்கக்கா, இதை வந்து பேக்கெட் பண்ணி நீங்களே கொடுங்கன்னு கேக்குறீங்க. எனக்கும் இதுல ஒரு ஐடியா இருக்குதான். கண்டிப்பா வந்து நானும் இந்த மாதிரி ஒரு வெயிட் கெயின் பவுடர் வந்து ரெடி பண்ணி கண்டிப்பா நான் வந்து சேல் பண்றேன். ஓகேங்களா? சோ அது நேரம் வரும்போது நம்ம வந்து கண்டிப்பா பண்ணலாம். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். பாய்.